ரப்புல் ஆலமீன் திருமறையில் குர்ஆனிலே பதிய வைக்கிறான். இதை நினைவூட்டுகிறான். நீங்கள் யாராக இருந்தாலும், இந்த நாட்டுக்கே நீங்கள் மன்னராக இருந்தாலும், ஒரு நாள், ஒரு நிமிடம், ஒரு நொடி நீங்கள் இதை சந்திக்க போகிறீர்கள். எதை கண்டு நீங்கள் விருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த மரணம் உங்கள் முன்னால் வந்து நிற்கப் போகிறது. அந்த மரணத்தை சந்திக்கும் பொழுது உங்களுடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், உங்களுடைய உரையாடல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், இரண்டு சாரார்களையும் அல்லாஹ் காண்பிக்கின்றான். இந்த இரண்டு சாராரில் நாம் யாராக இருக்க வேண்டும் என்பதை நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். வாழும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையில தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அதுல ஒரு சாரார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காண்பித்தார்கள் இல்லையா? மரணம் வரும்பொழுது மலக்குல் மௌத் வருவார்கள். எல்லா உரைகளிலும் பயான்களிலும் மௌத்தை பற்றி பேசக்கூடிய இடங்களில் எல்லாம் அந்த மலக்குல் மௌத்தை பற்றி பேசுவார்கள், நினைவூட்டுவார்கள். நாம் கேட்டிருப்போம். எந்த மலக்குல் மௌத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டோமோ, எந்த மலக்குல் மௌத்தை பற்றி நாம் பேசினோமோ, ஒரு நாள் நாம் அவரை சந்திக்க போகிறோம். எல்லோரும் சந்தித்துதான். அல்லாஹ் எப்படி சொல்றான்? குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். எல்லா உயிர்களும், படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும், மனிதன் மட்டும் கிடையாது, எல்லா உயிர்களும் ஸாயிகத்துல் மௌத், மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் நியதியாக ஆக்கியிருக்கிறான். எனக்குரிய மரணம் எந்த நாளில், எந்த நிமிடத்தில், எந்த நேரத்தில் வரப்போகிறது என்பது தெரியாது. உங்களுக்கு விதிக்கப்பட்ட மலக்குல் மௌத் உங்களை எங்கே, எப்பொழுது, எந்த இடத்தில் சந்திக்க போகிறார் என்பது தெரியாது. அந்த நொடி இருக்கிறது, அது மிக முக்கியமான ஒரு நொடி. மலக்குல் மௌத்தும் நாமும் பேசிக்கொள்ளக்கூடிய அந்த நேரம், அல்லாஹும் நாமும் பேசிக்கொள்ளக்கூடிய அந்த நேரம், அது வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மிடத்தில் எப்படி உரையாடுகிறான், நாம் எப்படி அல்லாஹ்விடத்தில் உரையாடுகிறோம் என்பதை வைத்துத்தான் நிரந்தரமான மறுமை வாழ்க்கையில் நமக்கு சுவர்க்கமா நரகமா என்கின்ற தீர்மானமே இருக்கிறது. உலகத்துல வாழ்றதுல வாழ்க்கையே கிடையாது. இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை இருக்குல்ல, இது ஒண்ணுமே கிடையாது. அந்த மறுமையை ஒப்பிடும் பொழுது, மன்னரை வாழ்க்கையை ஒப்பிடும் பொழுது, கண்ணை மூடி கண்ணை திறந்தால் எவ்வளவு நேரம் இருக்குமோ அவ்வளவு நேரம் தான் அந்த உலக வாழ்க்கை. அந்த மறுமை வாழ்க்கையும் மன்னரை வாழ்க்கையும் மிக நீண்ட தூர பயண வாழ்க்கை. அந்த மறுமையில ஒருவர் ஜெயித்து விட்டார் என்று சொன்னார், நரகத்தை விட்டு ஒருவர் பாதுகாக்கப்பட்டு சுவனத்திற்குள் நுழைந்து கொள் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்தான் வெற்றியார். இந்த உலகத்துல கோடி கோடியாக சொத்து வைத்திருப்பவரும், இந்த உலகத்துல நிறைய வீடுகளை வாங்கி வைத்திருப்பவரும், கார் பங்களா என்று ஏசி என்று குவித்து வைத்திருப்பவரும், இவருக்கு இல்லாத எதுவுமே கிடையாது என்று பேசப்படுபவரோ